கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்பதற்காக மக்களை சந்திக்க செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்யும் போது ஏன் அவர்களை சந்திக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கோபி தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேலாக வளர்ச்சியடைந்து தமிழகத்தில் முதல் தொகுதியாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். செங்கோட்டையன் அதிமுகவுக்கு திட்டமிட்டு துரோகம் செய்ததால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு குலுங்குகின்ற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பயிர் என்றால் என்ன, தானியம் என்றால் என்ன என்று தெரியாது என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் முன் பயிர்களை வைக்கிறேன், அது என்ன பயிர் என்று அவரால் அடையாளம் கண்டு சொல்ல முடியுமா எனவும் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்தார். ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத அரசு எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் எனவும் கேள்வி எழுப்பினார். விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் ரோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கொண்டையமபாளையம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரது இறப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த துயர சம்பவம் குறித்து அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.